ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அம்மா சாப்பிட்டது ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேசரி செய்யறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்போ சரி மக்களே, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அம்மா அதுக்குள்ளால கேசரி ரெடி பண்ணி தாரேன் அப்படின்ட்டு நான் உடனே கேசரி செய்ய ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு நெய் விட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு முந்திரி பருப்பும் போட்டு அந்த முந்திரி பருப்பை பொன்னிறமாட்டு வறுத்து எடுத்துட்டேன். முந்திரி பருப்பை எடுத்துக்கிட்டு அதே கடாயிலேயே கேசரி கிண்டதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கு கூட கொஞ்சம் கலர் பொடியும் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அது கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரம் ஒரு இடிகல்லில் 5 ஏலக்காயை போட்டு நல்லா நச்சு அதில் உள்ள வித்தை மட்டும் தனியாட்டி எடுத்து அந்த தண்ணியிலேயே நான் போட்டுட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதித்ததுமே அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தாரேன் அப்படின்ட்டு என்னோடய பாப்பா எனக்கு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் போட்டு தந்துக்கிட்டே இருந்தாள். நான் அதை கிளறிக்கிட்டே இருந்தேன். பாப்பாவுக்கு ஒரே சந்தேகம், கேசரியில் அம்மா நீங்கள் இன்னும் சீனியே போடலையே, சீனி போடாமல் நீங்கள் எப்படி எங்களுக்கு கேசரி இனிப்பாக தருவீங்க அப்படின்ட்டு. அப்போ கொஞ்ச நேரம் இரு, அம்மா உங்களுக்கு அழகாட்டு செஞ்சு தந்துடுவேன் அப்படின்ட்டு அவள்கிட்ட பேசி நான் கேசரியை கிண்டிக்கிட்டே இருந்தேன். ரவை நல்லா வெந்த உடனே அதுக்கு கேசரிக்கு தேவையான அளவு சீனியை போட்டு கிண்டிட்டு இனிப்பு பார்த்தேன். இனிப்பு பார்க்கும்போது அதில் இனிப்பு தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கூட சீனியை போட்டு அந்த சீனியை கொஞ்சம் கூட நல்லா கிண்டி கொஞ்சம் கெட்டி ஆவது வரையிலும் கிண்டி எடுத்தேன். நெய் பத்தாது அப்படின்ட்டு கொஞ்சோண்டு கூட ஒரு ஸ்பூன் கூட நெய்யும் சேர்த்துக்கிட்டு அதுக்கடுத்து வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதை எடுத்து போடுறதுக்குண்டு ரெடி ஆகும்போது பாப்பா சொன்னால், அம்மா நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்ட்டு பாப்பா உடனே முந்திரி பருப்பை எடுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா நான் போடுகேன்ட்டு அவள் அழகாட்டு ஸ்பூன் வச்சு முந்திரி பருப்பு அவ்வளோத்தையும் போட்டுட்டாள். ஒரு 2 கிண்டிக்கிட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேசரியை தனியாட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தேன். இப்போ பாருங்கள், அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.